வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பல்கலை தொலைதூர படிப்புகளுக்கு வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை புதுப்பிக்கவும் பதிவு செய்யவும் வேண்டும் என்று புதுவை அரசு தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இயக்கத்தில் நட்டி நடராஜ் நடிப்பில் தீபாவளி அன்று ரிலீஸாக உள்ள கம்பி கட்டின கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வெளி மாநிலங்களில் இருந்து வந்த புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் 57வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் கவுண்டர் தலைமையில் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து அன்புமணி அவர்களின் பெயரில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதேபோல் கவுண்டர் பாளையம் பகுதியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, உடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மதியழகன், முருகன், சேகர், ஜெயபால், சிவா, சத்யா ரெட்டியார், பாண்டித்துரை உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேளாண் துறை மற்றும் கல்வித்துறைக்கு இயக்குனர் நியமிக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், காரைக்கால் மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்தோம். காரைக்கால் திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கவில்லை. பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறினார். மேலும் வேளாண் துறை இயக்குநராக இருந்தவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் 3 மாத காலமாக இயக்குனர் நியமிக்காததால் விவசாயம் சார்ந்த பணிகளில் முடங்கியுள்ளது. எனவே வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு இயக்குனர் நியமிக்க வேண்டும். அதேபோல் கல்வித்துறை இயக்குனர் பதவி உயர்வு பெற்று சென்ற நிலையில் கல்வித்துறைக்கும் இயக்குனர் நியமிக்க வேண்டும் என கூறியதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மாதையா என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார். பல்வேறு சமூக அமைப்பினர், அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தியும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே விரைவில் RSS உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்த உள்ளனர். அந்த போராட்டத்தில் நாங்களும் அவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என பேசினார். வில்லியனூர் பகுதிகளில் 4 நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுவதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை வில்லியனூர் SS நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை வியாழக்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுகிறது. இதேபோல் 10ஆம் தேதி ஆரியபாளையம், 11ஆம் தேதி கூடப்பாக்கம், 13ஆம் தேதி கூடப்பாக்கம்பேட் ஆகிய பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் அந்த பகுதிகளில் மேற்கொண்ட தேதியில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பணைகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் 20ஆம் தேதி வாக்கில் தொடங்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் மழைக்காலங்களில் அடிக்கடி நீர் தேங்கும் கிருஷ்ணா நகர் பகுதியில் நடைபெற்று வரும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன்
நேரில் பார்வையிட்டார். எதிர்வரும் மழைக்காலங்களில் இவ்விடங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். மேலும் கருவடிக்குப்பம், வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் மற்றும் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள பம்பிங் ஸ்டேஷன் மற்றும் வெங்கடா நகர் மின்துறை துணை மின் நிலையம் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளையும் பார்வையிட்டார். இப்பகுதிகளில் மழை காலங்களில் பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார். மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை புதுப்பிக்கவும் பதிவு செய்யவும் வேண்டும் என்று புதுவை அரசு தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசின் தொழிலாளர் துறை மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1961 மற்றும் புதுவை மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் விதிகள் 1965 ஆகியவற்றை அமுல்படுத்தி வருகிறது. இந்த சட்டத்தின்படி மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களை பணியமர்த்தும் பல தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், கூரியர் சேவைகள் மற்றும் தனியார் வாகன நிறுவனங்கள் தலைமை ஆய்வாளரிடம் தங்கள் நிறுவனத்தை இதுவரை பதிவு செய்யவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் பதிவை புதுப்பிக்கவில்லை. சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்க அனைத்து நிறுவனங்களின் உரிமையாளர்களும் உடனடியாக தொழிலாளர் துறை இணையதளம் மூலம் தங்கள் மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை உடனடியாக பதிவு செய்ய அல்லது புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நியாய விலைக்கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கம் சார்பில் மூலகுளம் லயன்ஸ் கிளப்பில் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடையினை சிவசங்கர் எம்எல்ஏ திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நியாய விலைக்கடை ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடை திறப்பு விழா புதுச்சேரி மூலகுளத்தில் லயன்ஸ் கிளப் கட்டிட வளாகத்தில் இன்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பட்டாசு விற்பனையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பட்டாசுகளை பார்வையிட்டார். தொடர்ந்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதேபோல் சங்கம் சார்பில் அரியங்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டப வளாகம், லாஸ்பேட்டை உழவர்கரை நகராட்சி மீன் வணிக வளாகம், திருக்குனூர் குனிச்சம்பட்டு ஸ்ரீ சுதர்சன வளாகத்தில் மலிவு விலை பட்டாசு கடைகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு சிறுவர்களுக்கான பட்டாசுகள், பலவித புது பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 15 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையிலான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த மலிவு விலை பட்டாசுகளை பொதுமக்கள் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு பாக்ஸுகளிலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பல்கலை தொலைதூர படிப்புகளுக்கு வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குனர் நடராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குநரகத்தால் மொத்தம் 20 பட்டப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சந்தைப்படுத்துதல், நிதி, மனிதவள மேலாண்மை, சர்வதேச வணிகம், பொது சுற்றுலா செயல்பாடுகள் மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை, மருத்துவமனை மேலாண்மை உள்ளிட்ட 8 MBA மேலாண்மை படிப்புகள் உள்ளன. மேலும் முதுகலை பட்ட படிப்புகளும் உள்ளன. இவற்றில் MA ஆங்கிலம், ஹிந்தி, சமூகவியல், MCOM உள்ளிட்ட 4 முதுநிலை படிப்புகள் உள்ளன. ஆங்கிலம், பொருளாதாரம், வரலாறு, அரசியல் அறிவியல், சமூகவியல் மற்றும் பத்திரிகை வெகுஜன தொடர்பு ஆகியவற்றில் UG, BBA, BCom, BA படிப்புகள் உள்ளன. இந்த பட்டப்படிப்புகளும் டெல்லியில் உள்ள தொலைதூர கல்வி பணியகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆர்வம் உள்ள மாணவர்கள் வரும் 15ஆம் தேதி மாலை 4 மணி வரை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 17 பேரை துப்பாக்கி முனையில் இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் நேற்று முன்தினம் அதிகாலை 17 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நடுக்கடலில் 17 மீனவர்களும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடித்ததாக கூறி 17 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 17 பேரையும் இலங்கை காங்கேசன்துறை கடற்கரை முகாமுக்கு அழைத்து சென்றனர். திருகோணாமலை நீதிமன்றத்தில் இன்று மீனவர்கள் ஆஜர்படுத்தப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி இலங்கை அரசுக்கு கடிதம் எழுத கோரி புதுச்சேரி அரசு மற்றும் காரைக்கால் கலெக்டருக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளி மாநிலங்களில் இருந்து வந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சேர்ந்தவர் கலைவாணி. இவர் கடந்த 2ஆம் தேதி முதலியார்பேட்டை மாரியம்மன் கோவில் பின்புறம் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் கலைவாணி அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து சென்றார். அதே நேரத்தில் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையத்தில் நடந்து சென்ற பெண்களிடமும் அதே ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கைவரிசை காட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, உருளையம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்த செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் இருசக்கர வாகன எண் தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம், கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் சென்னையில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த அமுல் என்பதும் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் தமிழகத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவரை தமிழக போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர். கடந்த வாரம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த இவர் சிறையில் இருக்கும் பொழுது பழக்கம் ஏற்பட்ட சென்னையை சேர்ந்த ஷாகுல் ஹமீது மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 23 கிராம் தங்க செயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், 3 செல்போன் மற்றும் 55,000 ரொக்கம் ஆகியவைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமை தாங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக ராஜ்பவன் தொகுதி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வாழைக்குளம் செங்கேணி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த மாபெரும் மருத்துவ முகாமினை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், குழந்தைகள் நலன், மகப்பேறு, கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை, கண் மற்றும் காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமில் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மரபணு மாற்று பயிர்களை தடை செய்ய கோரி விவசாயிகள் புதுச்சேரியில் பேரணி நடத்தினார்கள். புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பலப்பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் விவசாயிகள் கண்டன பேரணி AFT சுதேசி மில் அருகே புறப்பட்டது. இந்த பேரணியானது பிரதான வீதிகள் வழியாக ஆளுநர் மாளிகை அருகே நிறைவடைந்தது. மரபணு மாற்று பயிற்சிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோரை வேளாண்மைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வேளாண் மின் மோட்டார் மற்றும் உதிரி பாகங்களுக்கு GST வரியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த பேரணியை நாங்கள் நடத்தினோம் என தெரிவித்தனர்.
புதுச்சேரி சேர்ந்த இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இயக்கத்தில் நட்டி நடராஜ் நடிப்பில் தீபாவளி ரிலீஸாக வெளிவரவுள்ள கம்பி கட்டின கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி நடராஜ், சிங்கம், புலி மற்றும் பல காமெடி நடிகர்கள் நடித்து ராஜநாதன் பெரியசாமி இயக்கிய கம்பி கட்டின கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இத்திரைப்படம் வரும் தீபாவளி ரிலீஸாக திரைக்கு வரவிருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு செவிலியர் கல்லூரி பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் செவிலியர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் பிரமிளா உள்ளிட்ட பேராசிரியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பேராசிரியர்களின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் தனியார் கல்லூரிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் உதயச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மாநில அரசை கண்டித்து பேராசிரியர்கள் மீது அவதூறு பரப்புபவர்களை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தினிடையே திடீரென கனமழை பெய்ததால் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் நின்று முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பல்கலை தொலைதூர படிப்புகளுக்கு வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்களை புதுப்பிக்கவும் பதிவு செய்யவும் வேண்டும் என்று புதுவை அரசு தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இயக்கத்தில் நட்டி நடராஜ் நடிப்பில் தீபாவளி அன்று ரிலீஸாக உள்ள கம்பி கட்டின கதை திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வெளி மாநிலங்களில் இருந்து வந்த புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மகாராஷ்டிரா மற்றும் தமிழக வாலிபர்களை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.